Hello guys, இது third video CSR rankல guys. பாருங்க guys, அங்க வந்து பாருங்க guys G18 ஓட பவர். பாருங்க guys எப்படி ரஷ் அடிக்கிறானே. பாருங்க guys. அப்போ இப்போ எங்க டீம் ஃபுல்லா ரஷ் அடிக்குது guys. இல்ல ஒரு பெஸ்ட் பிளேயர் வந்து டெசி ஆமான். இங்க பாருங்க guys வந்துட்டான் டக்குன்னு ரஷ் அடிக்கும்போது பாருங்க guys நான் மெடிக்கேட் போட்டாச்சு guys. இப்போ பாருங்க டக்குன்னு எப்படி விழுந்துச்சு guys கட்டானால. அதுக்குள்ளே எங்கள் டீமில் 2 பேர் தான் இருக்கிறாங்க, அவங்க டீம்லேயே 2 பேர் இருக்கிறாங்க. நான் ஹெல்ப் சொல்லும்போது வரும்போது அதிலாட பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க கைஸ். ஆனால் ஹீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது அந்த டீமில் எல்லாரையும் ஹீல் பண்ணி ஃப்ரீ ஆகிடுச்சு. 1v3 போடணும். 1v3 சுச்சுவேஷனில் யார் ஜெயிப்பான்னு ஃபர்ஸ்ட் ரவுண்டு போச்சு கைஸ். இப்போ செகண்ட் ரவுண்ட் இப்போ தரமான நம்ம விளாண்டா செம்மையாக இருக்கும் கைஸ். இப்போ நம்ம எந்த கன் எடுக்க போகிறோம்னா கைஸ் டெசர்டிக் AN94 கைஸ் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஒரு ஆமர் போட்டாச்சு வாங்க கைஸ். இப்போ வந்து ரஷ் பண்ணா கைஸ் இப்போ செம்மையான மேட்சாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் 6 கில் நம்ம மட்டும் எடுத்துருப்போம். 6 கில் நம்ம மட்டும் எடுத்துருப்போம். கைஸ் இப்போ நம்ம போகிறோம் கைஸ். இப்போ அங்கே நம்ம கைஸ் அவங்க டேமேஜ் போட்டோம். நான் டேமேஜ் பண்ண பின்னாடி இருந்து ஒருத்தர் அடிச்சிட்டாங்க கைஸ். கைஸ் இப்போ வந்து 3rd ரவுண்டு போகுது கைஸ். இது வந்து பெரும்பால ஃபேக்ட்ரி. இவ பாருங்க கைஸ் நான் க்ளூவெல்லாம் வச்சுன்னு செம்மையாக இருக்கிறேன் கைஸ். AN94 வித் ஹேமர் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பாருங்க கைஸ். இப்போ வந்து இந்த சைடு ரஷ் பண்ணுறாங்க கைஸ். ஆனால் நம்ம அந்த சைடு போய் ரஷ் பண்ணலான்னு. ஏன்னா அங்கே வந்து எல்லா எனிமையாக வருவாங்க. நல்லா பெரிய கேம் பிளே கொடுக்குற எனிமையெல்லாம் அங்கே தான் வருவாங்க. இப்போ பாருங்க கைஸ் எப்படி ஒரு ஃப்ரீ ஸ்டைல் பிளேயர் மாதிரிலாம் போடுறேன்னு டக்குன்னு ஸ்கில்லை வச்சு யாரெல்லாம் அங்கே இருக்காங்கன்னு பார்க்கும்போது யாரும் இல்லைனால நான் ஃபுல்லாக ரஷ் அடிக்க சொல்லிட்டேன் கைஸ். அங்கே ஒருத்த இந்த ஏரோ நான் அடிக்கலாம்னு போகும்போது டக்குன்னு அவன் கவர் எடுத்தாங்க கைஸ். ஒரு 29 டேமேஜ் போச்சு கைஸ். ஒரு எனிமிக்கு நான் ரஷ் பண்ணுறதுக்குள்ள எங்கள் டீமை சேர்ந்து எல்லாருமே ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க கைஸ். இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் ஆட போகிறோம் கைஸ். இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் ஆட போகிறோம். இப்போ வாங்க கைஸ். இப்போ நம்ம மொத்தம் 6 கிலோ கைஸ். இப்போ நம்ம 1 கிலோ தான் நம்ம 6 கிலோ 7 அடி கைஸ். கூட சீக்கிரம் பாருங்கள் செம்மையாக இருக்கும் கைஸ். வாங்க போகலாம் கைஸ். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒருத்தர் ஜம்ப் எடுத்து ரஷ் பண்ணிட்டான். ஆனால் நம்ம உள்ள இப்போ போயிட்டான். வாங்க கைஸ். இப்போது M4A1 கைஸ். இப்போ நம்ம போகிறோம். இங்கே வேறு ஆகு இருக்குது. ஆகா இது M4A1 பக்கத்துலாம் கைஸ். ஆகு கைஸ். நம்ம டீம் ஒருத்தன் கைஸ் அவனுக்கு 49 டேமேஜ் போடணுச்சு கைஸ். இப்போ ரஷ் பண்ணுறான் கைஸ். ரஷ் பண்ணுறோம் கைஸ். ஏதோ ஒரு கைஸ் போட்டான் கைஸ். அவள்தான் பின்னாடி ஒருத்தன்
கில்லை மட்டும் கெட்டும் ப்ரோ கைஸ். அவ்வளோதான் கைஸ், 2v2 சுச்சுவேஷன் கைஸ். இப்போ வந்து என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ நம்ம அதுக்கான நம்ம ப்ளாக் இப்போ வந்து செம்மையாக மாட்டினாங்க கைஸ். இப்போ சுச்சுவேஷன் அவ்வளோதான் கைஸ். கைஸ் இப்போதான் நம்ம தான் கைஸ் 2 லைக் யார் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க கைஸ், லாஸ்ட் ரவுண்ட் கைஸ். நம்ம பூயா அடிப்போமா மொத்தமான இப்போ வெயிட் பண்ணி செக் பண்ணுங்க கைஸ். 6 கில் அடிப்போமா மாட்டோமான்னு பாருங்க கைஸ். இப்போ வந்து நம்ம 4 கில்லில் இருக்கோம் கைஸ். நான் தான் போன மேட்சோட MVP கைஸ். நான் தான் ஒரு ஏஸ் மிஸ் ஆயிடுச்சு கைஸ் லாஸ்ட் ரவுண்டில். யார் அடித்தாங்கன்னு தெரில. இப்போ பாருங்க கைஸ், நல்லா வேகமாக ரஷ் அடிக்க போகிறோம் கைஸ். டக்குன்னு ஓடி போயிட்டு ஒரு போடலான்னு நினைக்கும் போது யாரோ ஒருத்தன் போட்ட உடனே அந்த ஏரோலாம் வந்துருச்சு கைஸ். நானும் டக்குன்னு ரஷ் அடிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்கில்லை போட்டு கைஸ் ஃபுல் ரஷ் அடிக்கும் போது அவன் உடனே வந்து எங்கள் ஃப்ரெண்டுக்கு டேமேஜ் கொடுத்துருவாங்க. அவனுக்கு ஒரு மண்டையிலே ஒன்று வைக்கலான்னு நினைக்கும் போது நான் பாடி ஷாட் இருந்துச்சு கைஸ். பாருங்க கைஸ், அவனுக்கு செம்மையான எமௌண்ட் போடும்போது அவன் டக்குனு கில்லை செக்யூர் பண்ணியாச்சு கைஸ். இப்போ அப்படியே அங்கே அடிக்கலான்னு இருக்கும்போது ஒரு பூயா கைஸ். அதுதான் பார்க்கலாம் கைஸ்.